ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாய் வீட்டு நெய் சாதம். அதாவது கல்யாண வீட்டில் வந்து எப்படி நெய் சாதம் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நெய் எடுத்திருக்கேன், ஒரு 100 கிராம் நெய் எடுத்திருக்கேன். அது கூட இந்த மாதிரி பாதாமை முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து ரம்ப இலை. இது வந்து எங்கள் வீட்டில் இருந்தது. இதை கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் காய வச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அந்த கறி மசாலா பட்டையில் உள்ள எல்லா திங்ஸும் எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி பழத்தை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். அது போக அரிசியை வந்து நல்லா அப்படி ஊற வச்சு எடுத்திருக்கேன், தண்ணி இல்லாமல் ஆஃப். அதுக்கப்புறம் பெரிய டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். ஸோ அதிலே 3 டம்ளர் வரை தேங்காய் பால் எடுத்திருக்கேன், இந்த டம்ளரில் எடுத்ததுனால. சேம். நெக்ஸ்ட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லி, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இப்போது இதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நல்லா அடி கனமான அலுமினிய பாத்திரத்தை எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம தம் போடும் போது அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாத்திரம் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு அந்த ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்ச உடனே நெய் ஊற்றி நல்லா மெல்ட் ஆக்கிக்கலாம். நெய் வந்து நல்லா சூடானதும் நான் பாதி நெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காகனா தம் போடும் போது மேலாப்பில் போடலாம் அப்படின்றக்கா பாதி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த ரம்ப இலை, கறி மசாலா பட்டை இதான் போடணும். மற்றபடி சோம்பு, சீரகம் எதுவுமே வந்து இதில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எதையுமே வந்து டீப்பாக நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அதோட கலர்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிரும். ரைஸ் வந்து எப்போயுமே நமக்கு ஒயிட் கலரில் தான் இருக்கணும். அதுக்காக நம்ம எதையுமே வந்து டீப்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது. நார்மலாக வந்து நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் லைட்டாக ஃப்ரை ஆனோன்னா இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பாதாம், முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மெயினான திங்ஸ் சொல்ல மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்க்கணும். நான் அதை உங்களுக்கு இமேஜில் காட்ட மறந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி நமக்கு நார்மலாக வதங்கினா போதும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை நம்ம வதக்குறோம். தக்காளியுமே வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது, சும்மா லைட்டாக ஒரு நிமிஷம் அப்படி இப்படின்னு பரட்டி விட்டுட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2.5 ஸ்பூன் வரையே சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் பெரிய டம்ளரில். ஸோ அதனால் ஒரு 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைய வதக்கிக்கலாம். ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதையுமே நம்ம சும்மா லைட்டாக மேலாப்பில் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து நான் 1/2 hour ஊற வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நம்ம சேர்க்கணும். ஏன்னா நம்ம இது கூட 3 டம்ளர் அரிசின்றனால 3 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்கணும், 3 டம்ளர் நார்மல் ப்ளைன் வாட்டர் சேர்க்கணும். ஸோ அதனால் நம்ம தண்ணியே இல்லாமல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3 டம்ளர் நார்மல் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு இது கூட நம்ம சேர்த்து ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக நல்லா ஒரு டைம் கீழே அடி வரை கலந்து விட்டு நம்ம உப்பு பார்க்குறோன்னா பார்த்துக்கலாம், பத்தலைன்னா கூட நம்ம இது கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம குயிக்காக டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் இது நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். கலந்து விட்டு நம்ம மூடிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா நல்லா அந்த மாதிரி கொதித்து
நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு ஒரு டைம் கிண்டி விட்டு மூடிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தோம்னா இந்த இந்த ஸ்டேஜில் வந்துடும். இப்போ நம்ம தம் எப்படி போடலாம் அப்படின்னா, இது கூடவே அந்த ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச நெய்யை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அது வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம தம் எப்படி போடலாம் அப்படின்னா, இதை இறக்கி வச்சுட்டு தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சிடணும். அடுப்பு மேலே வச்சுட்டு அந்த தோசைக்கல்லுக்கு மேலே நம்ம இந்த நெய் சாதம் பண்ண பாத்திரத்தை வச்சுட்டு அது மேலே வெயிட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது மேலே வச்சுறேன். இது வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கலாம், லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தோசைக்கல் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 to 13 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா செம்மையான பாய் வீட்டு நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், பொழு பொழுன்னு அடி பிடிச்சிருக்காது, நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். குட்டீஸ்லேருந்து எல்லாருமே இதை வந்து நல்லா லைக் பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது கூட வந்து சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடலாம், எக்கு கிரேவி வச்சு சாப்பிட்லாம், மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம். ஆனால் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நெய் சாதமும் சிக்கன் கிரேவியும் தான் பிடிக்கும். ஆனியன் ரைத்தா இது கூட வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்து என்ன டிஷ் பண்ணணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.